சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சமந்தி ஒன்றும் இல்லை, உங்க பையனுக்கு வேலை கொடுத்து எங்களால உதவ முடியல, அதுதான் உங்களுக்கு தெரியுமே. அதுக்கு பதில் பணமா ஏதாவது உதவி செஞ்சா அவரு பிசினஸ் ஏதாவது பண்ணிப்பாரு, அதுக்காக தான். ஏங்க, இந்த வைஜெயந்தியோட மகனுக்கு நம்ம கம்பெனில வேலை போட்டு கொடுக்கறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல அந்த பையனுக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விடக்கூடாதுங்க, விட்டு கொடுக்கவே கூடாது. ஏங்க, உங்க அண்ணி பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. கண்டவனுக்கே நாம காசு தூக்கி கொடுக்கணும், இத விடவே கூடாதுங்க. அண்ணி, நானும் பேச வேண்டாம் தான் பார்த்தேன். ஆனா இந்த வீட்டு ஆம்பளைங்க யாரும் வாயை திறக்கவே மாட்டாங்க. அதனாலதான் நான் பேச வேண்டியதா இருக்கு. பேசு. வைஜெயந்தியோட பையனுக்கு வேலை கொடுக்கறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல நீங்க என்னடானா அவன் பிசினஸ் பண்றதுக்கு பணம் வேற கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? நல்ல வாயம் சம்பாதிச்சு நார வாயம் தின்னுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா இருக்கு. கிரிஜா, கிரிஜா மேடம், நீங்க இப்ப சொன்ன கதை இந்த வீட்ல ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. அது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? ஏய், சும்மா கத்தாதீங்க. நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அத நான் சும்மா கேட்டுட்டு இருக்கணுமா? நீங்க யாரை கேவலப்படுத்துறீங்க? என் அத்தை இந்த குடும்பத்தோட தலைவி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இங்க நடக்கணும். கேலி பண்றதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் நீங்க யாரு? நான் யாரா? உன்னால பாதிக்கப்பட்டவ. நீ ஏற்கனவே ஒரு உயில பொய்யா எழுதி வாங்கி முக்காவாசி சொத்த ஆட்டைய போட்டுட்ட. இப்போ மாமியார தூண்டி விட்டு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சொத்தையும் அதையும் எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்க கண்ணு பழுத்துரும் பாத்துக்கோங்க. ஒரு வார்த்தை இல்ல, 1 கோடி வார்த்தை பேசுறேன். என்ன பண்ற நீ? விடுங்க சின்னையா. எல்லாரோட மனசையும் இஷ்டத்துக்கு கிழிச்சு கூறு போடுற இவங்க வாயை நான் முதல்ல கிழிச்சிடுறேன். நீங்க அடங்க மாட்டீங்கல்ல? நான் பொய்யா உயில எழுதுனேன்னு எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னீங்க? இப்ப நீங்க அதை நிரூபிக்கல. ஈஸ்வரியா இருக்கிற நான் பத்ரகாலியா மாறி உங்க குடல உருவி மாலையா போட்டுருவேன். ஈஸ்வரி, அவதான் புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கன்னு உனக்கு தெரியாதா? அவ இன்னும் முழுசா குணம் அடையலமா. இதையே நீங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சொல்லிட்டே இருக்க போறீங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு திரும்ப திரும்ப மன்னிச்சுட்டே இருக்க முடியாது. பேசுறதெல்லாம் பேசிட்டு குடிச்சிட்டு வளரிட்டான்னு சமாளிக்கிற மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு பேசி மத்தவங்களை எப்படி வேணாலும் காயப்படுத்துவாங்க. அத நீங்க நோயை காரணம் காட்டி சமாளிச்சுட்டு இருக்க போறீங்களா? நீங்களே இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தானே இருக்கீங்க. சஞ்சய்வுக்கு சின்னையா வேலை கொடுக்கறேன்னு சொன்னதையும் நான் ஒத்துக்கல. இப்ப அத்தை பிசினஸ் ஆரம்பிக்க பணம் கொடுக்கறேன்னு சொன்னதையும் நான் ஒத்துக்கல. ஆனா இது எல்லாத்தையும் நான் தான் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு பழைய தூக்கி என் மேல போட்டா நான் விட்டுட்டு இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிகா, என்ன சம்பத்? அவதான் இங்கிதம் இல்லாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கானா? உனக்குமா இங்கிதம் இல்ல? எல்லாம் என் தலை எழுத்துக்கா. வாடி வா. சமதியம்மா, எனக்கு பணம் எல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தர் எங்களை நினைக்கிறதே போதும். சஞ்சீவ் ஃபைனான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு அவங்க அப்பாவே பணம் தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த தொழில் கத்துக்க தான் உங்க கம்பெனில சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சான். இது என்னடான்னா இந்த குடும்பத்துல ஒரு பெரிய பூகம்பத்தையே உண்டாக்கிடுச்சு. எங்களால ஈஸ்வரிக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது சம்பந்தியம்மா. அவ இந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். தேங்க்ஸ். நீங்க இப்படி பேசுறத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல ஈஸ்வரி கண்ணு,
நான் வரட்டுமாடா? ம் சரிங்க அத்தை. சம்மந்தியம்மா, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஐயோ, நான் இதை உங்ககிட்ட சொல்லணும். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. என்ன சம்மந்தியம்மா நீங்க? யார தப்பா நினைக்கிறது? நான் போயிட்டு வரேன். சரி. சித்தி, இந்த அம்மா சித்தியை வழி அனுப்பிட்டு வந்துடுறோம்மா. ஈசுவா வர சம்மந்தியம்மா. அத்தை வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். ஓ, அண்ணி, வைஜெயந்தி இவ்ளோ பக்குவமா பேசுற அளவுக்கு மாறிட்டாங்க இல்லையா அண்ணி? ஆனா இந்த கிரிஜா மட்டும் இன்னும் ஒரு இன்ச்சு கூட மாறாம அப்படியே இருக்காளே. ஆமாமாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அக்கா, நடந்ததுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. கிரிஜாவை நினைச்சுதான் நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம். அக்கா, உனக்கு தெரியுமா, ரூம்ல வந்து படுத்துக்கிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காக்கா. அவ எப்ப சரியாவுன்னு ஒண்ணுமே தெரியலக்கா. ஆனா அவ சரியாயிருவா, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருவாக்கா. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீதான்க்கா. இவ்வளவு நாளும் உன் பேச்சை எப்படி தட்டாம இருந்தனோ, இனிமேலும் அப்படித்தான்க்கா இருப்ப. நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு உனக்கு துணையா இருப்பேன்க்கா. நான் வரேன்க்கா. அண்ணி, சம்பத் நல்ல டெக்னிக்கல் யூஸ் பண்றான் அண்ணி. பொண்டாட்டியை விட்டு பிரச்சனை பண்ண சொல்லி ஆழம் பார்க்க வேண்டியது, அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது, இது கொஞ்சம் கூட சரியில்லை அண்ணி. அக்கா, உங்க தம்பி சொல்றதுதான் நாங்களும் சொல்றோம். உங்க வார்த்தைக்கு நானும் என் வீட்டுக்காரரும் எப்பவுமே கட்டுப்பட்டு நடப்போம்க்கா. ஆமா அண்ணி, நான் என்ன சொல்ல நினைச்சனோ அதைத்தான் என் பொண்டாட்டியும் சொல்லியிருக்கா. இதுக்கு மேலேயும் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை அண்ணி. நான் கிளம்புறேன். வா துர்கா. அண்ணி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அண்ணி. ஈசு, அம்மாவை பத்தியா? கிரிஜாத்தனால அம்மா ரொம்ப கவலையாயிட்டாங்க. அவங்கள கலகலன்னு வச்சுக்கிறதுக்காக நம்ம சண்டை போடுவோமே அடிக்கடி. அது மாதிரி சண்டை போடுவோமா? சரிங்க சின்னையா, முதல்ல நானே ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. சின்னையா, நீங்க பேசாதீங்க சின்னையா. உங்களாலதான் எல்லா பிரச்சனையும். எது என்கிட்ட சண்டை போடுற? உன் அத்தை வந்து என் அம்மாட்ட வேலையை பத்தி பேச வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க மட்டும் சஞ்சீவுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஐயடா, இது நல்லா இருக்கே. உங்க வீட்டு ஆளுங்க யாரும் எங்க வீட்டுக்கு வராம இருந்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அம்மா, அத்தை, அம்மா, அத்தை, ஏம்மா இங்க பாருமா. அத்தை, உன் மருமக எப்படி என்கிட்ட சண்டை போடுறா பத்தியா? இங்க பார், என் மையன் கிட்ட இப்படி எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுமா. அத்தை, என்கிட்டயும் இவரை வச்சுக்காதன்னு சொல்லுங்க அத்தை. ஏய், என்ன ஓவரா பேசிக்கிருக்க? நீங்க தான் ஓவரா பேசுறீங்க. இப்ப நீ சொல்றியா இல்லையாமா அவள்கிட்ட? விட்டா அவளும் பேசிக்கிட்டே இருப்பா, நீ கேட்டுக்கிட்டே இரு. காது வலிக்குதுப்பா. என்ன பத்தி மனசுல நீங்க ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பவும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா, இருமா. தாயை புண்ணியவதி காலில் வேணா விழுகிறேன், காதை விடுமா. எப்பா அப்பாடா.